தி புக் ஆஃப் ரெவலேஷன் எபிசோட் 1 அறிமுகம். கடந்த 1 ஆகஸ்ட் 2020 அன்று ஆவியானவருடைய வார்த்தைகள் எனக்கு உண்டானது. அவர் சொன்னது என்னவென்றால், தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் பற்றின கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. எப்படி நீ இதை பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கலாம்? எத்தனை ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராய் போகின்றது பார்த்தாயல்லவா? நரகத்தின் கூக்குரலையும் அழுகையையும் கேட்கிறேனே. ஆவியானவர் என்னிடம் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களின் தீர்க்க தரிசன சம்பவங்களை பாடமாக எடுக்க இந்த சேனல் தொடங்கப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு தேவனுடைய இந்த ஊழிய அழைப்பை நான் பெற்ற போதிலும் இந்த 5 வருடங்களாக பல்வேறு வகையில் தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டு வருகிறேன். இப்பொழுது இந்த யூடியூப் பாடத்தை தொடங்கி நடத்த ஆண்டவர் கிருபை செய்கிறார். 12ஆம் தேதி ஜூன் 2025 ஆகிய இந்த நாளில் இந்த பாடத்தின் அறிமுகத்தை தொடங்குகிறேன். முன்பு நான் சொன்னது போல தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய இந்த தீர்க்க தரிசனங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் என்னை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த போது சொன்ன வார்த்தைகளான, எத்தனை ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராய் போகின்றது பார்த்தாயல்லவா என்ற வார்த்தைகள் அத்தனையும் 100% உண்மையான வார்த்தைகள். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உரைக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும் நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அந்த சம்பவங்கள் நடைபெறும் போது ஆண்டவராகிய இயேசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பித்தாரோ அப்படியாக நடந்து கொள்ளாவிட்டால் ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராக செல்லும். அதை குறித்தே ஆவியானவர் கூறுகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் நடைபெறாத வரையில் விசுவாசிகளாகிய நாம் பாவத்தையும் அநீதியையும் எதிர்த்து போராடி நமது ரட்சிப்பை காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் நடைபெற ஆரம்பித்து விட்டால் அந்த தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் ரட்சிப்பை இழந்து அழிவுக்கு நேராக சென்று விடுவோம். இங்கே நான் திருச்சபை விசுவாசிகளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் தானியேல் தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள எனக்கு அவசியம் இல்லை. ஏனெனில் நான் அந்த காலகட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டேன். ரகசிய வருகை வந்துவிடும். நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேன் என நினைத்து அசட்டையாயிருந்தீர்கள் என்றால் நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் என்றுதான் நான் கூறுவேன். ஏனெனில் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அனைத்தும் தற்காலத்தில் நடைபெற ஆயத்தங்கள் எல்லாம் ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டன. நீங்கள் ரகசிய வருகையில் செல்ல போவதாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். நான் ரகசிய வருகையை மறுப்பவன் அல்ல. ஆனால் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் முன்பு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என இந்த தீர்க்க தரிசனங்களை அசட்டை செய்யும் நபர்களின் கருத்தை மறுக்கிறேன். ரகசிய வருகை இருப்பது உண்மை. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேன் என நினைப்பது முற்றிலும் தவறு. வரும் நாட்களில் அதை குறித்து தெளிவான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். இந்த அறிமுக வீடியோவில் இந்த பாடத்தை குறித்த ஒரு அடித்தளத்தை அமைக்க விரும்புகிறேன். இந்த வேத பாடம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த 6000 வருட வேதாகம உலக வரலாற்றின் வேதாகமத்தில் எழுதப்பட்ட மற்ற 64 புத்தகங்களிலும் இந்த தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்கள் அடங்கியுள்ளன. ஏன் தேவாவியானவர் முழு வேதாகமத்தையே நமக்கு அதை குறித்து எழுதியிருப்பார்? நீங்கள் இந்த 2 புத்தகங்களை எனக்குரியதல்ல என்று ஒதுக்குவீர்கள் என்றால் நீங்கள் முழு வேதாகமத்தை ஒதுக்குகிறீர்கள் என்று அர்த்தம். முடிவு உங்கள் கையில். இந்த பாடம் எப்படிப்பட்டது என்பதற்கு உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் கூறுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய் என்று பெர்கமு சபையை பார்த்து இயேசு கூறியிருக்கிறார். சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே எங்களை நொறுக்கினீர் என்று தாவீது சங்கீதம் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். தாவீது பாடின அநேக சங்கீதங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை கொண்டிருந்து அவை ஏற்ற காலத்தில் நிறைவேறியதை நாம் அறிவோம். அதில் ஒன்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சங்கீதம். இதை இயேசு சிலுவையில் ஜெபமாக செய்ததை நாம் நன்கு அறிவோம்.
அதை போலத்தான் இந்த சங்கீதம் 44க்கும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நாட்களில் ஒரு கூட்ட சபை மக்கள் வலுசற்பமாகிய சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடங்களில் குடியிருக்கப் போகிறார்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், அப்பொழுது தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றிய ரகசியம் இந்த 44ஆம் சங்கீதத்தின் 8 முதல் 26 வசனங்கள் சொல்கிறது. இதை குறித்த விரிவான விளக்கங்கள் வரும் நாட்களில் இந்த அதிகாரத்தின் வேதாகம பாடத்தின் போது பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தீர்க்க தரிசன காலத்திற்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஆயத்தப்படுவோம். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன்.